ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெண்ணை பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இது கூடவே பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பாஸ்தாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக குத்தி பார்த்திங்கன்னா அது பிரேக் ஆச்சுன்னா பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கணும். இது கூடவே க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் ரெண்டுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணால் போதும். சீக்கிரமே இது குக் ஆகிடும். இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தால் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பாஸ்தாவுக்கு தேவையான ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா பட்டரில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைதா மாவு பட்டரில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஸ்கட் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மைதா மாவு பாலில் நல்லா கரைஞ்சி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். முடிஞ்ச அளவுக்கு கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பெண்ணை பாஸ்தாவையும் சேர்த்துடலாம். பாஸ்தா சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த ஒயிட் சாஸில் பாஸ்தா நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான அரோமா ஃப்ளேவர்ஸோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.